சாப்பிடுறதுக்கு வரட்டா சாப்பிட்டு வந்துட்டேன். என்னடா நடக்குது? ஆடு நடக்குது, கோழி நடக்குது, கொக்கு நடக்குது, மாடு நடக்குது. இறங்கி வந்தா மத்தால காட்டு நடப்பான போய பொண்ணு பூஜை. ஆமா ஏண்டா டேய் அங்கிருந்து வந்த உடனே மயிரே மயிரேன்னு சொல்லிட்டு வரியே. ஓ மயிரா மாதிரி சொல்லிட்டு வந்தீங்க. ஆமா ஆமாங்க. ஏண்டா டேய் ஓய் என்ன நீ சௌரி முடி வியாபாரம் பண்றவனா? சௌரி முடி வியாபாரம் செய்றவனா? சிக்க முடி வியாபாரம் பண்றவனா? வியாபாரம் செய்றவனா? ஏண்டா டேய் ஓய் என்னடா மயிரே மயிரேன்னு சொல்ற? நீ எடா ஓடு ஓடு கத்து. என்ன மயிரா? ஏங்க நான் சிக்க முடி வாங்கல. சிக்கமா? ஆமாங்க. சௌரி முடி வாங்கல. அது மயில் இல்லங்க. மயில் என்னது? சுத்தமான மயில். ஓ மயிரா? ஓ மயில். ஏய் ஓய் அம்பே ஆமாங்க. மயிலுக்கு நீ தாடி பாத்தியாடா? பாத்துடா பண்ண மாட்டா. என்ன தாடி? திருந்தாளி. என்ன விருந்து? என்ன அம்மனா? என்ன ஆப்பு? இப்படிங்க வாயே. ஏண்டா? ஏன்னா ஓசி புண்டில சம்பளம் வாங்குற வெடிஞ்சு 1500. ஏண்டா? ஓசில சம்பளம் கொடுத்தா கொடுத்துறேன். ஏலே ஓய் ஏன் இள ரத்தம் துடிக்குது? என்ன ரத்தம்? என்னது? என்ன ரத்தம் துடிக்குது? இள ரத்தம் பன்னீர பன்னீர. ஏய் இள ரத்தம் துடிக்குது. இள ரத்தம் துடிக்குது. நான் எப்படி வேக வேகமா நடக்கிறேனோ அது போல நீ வேக வேகமா நடக்கணும். ஆமாங்க. சரி பாப்பா வா. சரி என்ன மயில்? காட்டு மயில். ஆமா ஆமாங்க. என்ன மயில்? காட்டு மயில். என்ன கார்? ஆற்காடு. என்ன ஆர்? பாலாறு. என்ன பால்? யார் ரவுடிங்க பால். டேய் ஓய் மயிலுக்கு நீ தாடி பார்த்தாயா? பாத்துறடா பண்ண மாட்டா. என்ன கால்? ஓய் விருந்தாளி. என்ன விருந்து? என்ன மனம்? பூ மனம். என்ன பூ? மாம்பூ. மா என்றால் மா என்றால் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அன்னைய பிதாவும் முன்னறி தெய்வம். இப்படிங்க வாயே. எப்படி? இப்படி சொல்லு. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஏங்க 300 ரூபாய் கொண்டு போனா 2 கோட்டர் வாங்கிக்கலாம். அத நம்ம கட்சியார் நிக்கிறார் கேட்டு பாரு. 300 ரூபாய் கொண்டு போனா 2 கோட்டர் வாங்கிக்கலாம். சரி அதால 150. அது பிளாக் போனா மொண்டாடி மொத்தம் 200 விக்கு. சரி அப்பா 300 ரூபாய் கொண்டு போனா 2 கோட்டர் வாங்கிக்கலாம். நீ தான் சொன்னே அன்னை பிதாவும் 300 தெய்வம். தம்பி ஓய் அந்த அத சொல்லவில்லை. மாதா மாதா பிதா குரு குரு இதுதான் நமக்கு முதல் தெய்வம். இதுதான் நம்ம முதல் தெய்வம். ஆமா எனக்கு இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். அதனால அதாவது 10 மாதம் 300 நாள் நம்ம சுமந்து பெற்று எடுத்தாங்களே அதாவது நம் தாய் தந்தை பேச்சை கேட்டு நடக்கணும். என்னன்னா வாழு வாழு ஓடு ஓடி பேசிக்கிட்டு தாய் தந்தை பேச்ச கேட்டு நடக்கணும். நம்ம தாய் தந்தை பேச்சு கேட்டு நடக்கணும். யாரெல்லாம் தாய் தந்தை பேச்சை கேட்டு நடக்கிறானோ தாய் தந்தை பேச்சு கேட்டு நடக்கிறான் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? எப்பேற்பட்டவன்? நல்ல ஒரு பண்புள்ளவனா, ஒரு பாசம் உள்ளவனா, நியாய தர்மங்களோடு ஒரு நல்லவனா வாழ்ந்துருவான். அப்படி ஒரு வேளை தாய் தந்தைகளை கொடுமைப்படுத்துறவன், தாய் தந்தை கொடுமைப்படுத்துறவன், தாய் தந்தைகளை எட்டி ஓட்டுகிறவன், தாய் தந்தைக்கு சோறு போடாதவன், இவங்களுக்கெல்லாம் இன்னொரு பேர் உண்டு. ஆமா என்னோட குட்டி பையன் போயிட்டான். ஒரு கை வச்சு நீங்க செல்லாம் முளைக்குங்கிற சொல்லுங்க தம்பி. ஆமா என்ன இன்னும் எதுக்குடா தம்பி பார்த்தா அங்க தாளம் அடிச்சுக்கிட்டு இருந்தா ஒண்ணுமே எங்களுக்கு தெரியல. ஆமா நீ எதுக்கு தம்பி வந்திருக்கிற? கூத்தாட வந்திருக்கியா?
அதுக்கு ஏன்யா இப்படி ஆமாங்க தாய் பேச்சு கேட்காதவன் ஆமாங்க எப்படி எப்படி தாய் பேச்சு கேட்காதவங்க தந்தை பேச்சு கேட்காதவங்க இன்னொரு பேர் உண்டு எப்படி அப்படி கேட்காதவன் தருதலையாக மாறி விடுவான் அது உண்மைதாங்க யாரு தாய் பேச்சு கேட்காதவங்க தந்தை பேச்சு கேட்காதவங்க தாய் தந்தி சோறு போடாதவங்க தாய் தந்தி எட்டி ஒதுக்கி சரி தாய் தந்தை எட்டி ஒதுக்கிறவங்க அவங்க தருதலே மாறி விடுவாங்க அதனால ஆமாங்க தாய் தந்தைகளை பணியோடு கும்பிட்டு வணங்கப்பட தெய்வம் நம்ம தாய் தந்தையை பணியோடு வணங்கணும் வா வணங்குறோம் வா இங்க ஆண்டவனே ஏற்படுத்தா சொல்லி சொல்லி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எப்படி இன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஐயா பூல் தண்ணி ஐயா பூல் தண்ணி ஒண்ணுமே எனக்கு புரியல இப்ப தண்ணி போட்டுட்டு இப்படி ஆடுறான் அதுக்கு என்ன கேட்டேன் காலையில இருந்து மாலை 6 மணி வரைக்கும் பூடு தண்ணின்றான் என்ன தண்ணி அப்படின்னா ஆமாங்க அவன் நல்ல போதா போதைக்காரன் நல்ல புல் தண்ணி ஐயா புல் தண்ணி இவன் புல் தண்ணி நீ புல் தண்ணி ஐயா நான் புல் தண்ணி புல் தண்ணி நீ புல் தண்ணியா தம்பி
ஆட்டினாரு. ஆட்டினா நல்லா கேட்டுச்சு. ஆண்டவனே ஏன் படித்தான் சொல்லி இந்த அறிவை எல்லாம் கெடுக்கதே மானங்கட்ட சாராயத்தை அப்படின்னு சொன்னா நானும் குடிச்சு பார்த்தேன். குடிக்கிறாங்க அவங்களோட சில காலம் பழிக்க பார்த்தேன். இந்த குடிப்புத்திய மறைக்க இந்த குடிப்புத்திய மறக்க முடியல தமிழனே. இந்த தெருவுல கிடக்கிற நாய்க்கு இருக்குது பாத்தியா, அதை கூட மதிக்கல இந்த மனுஷன். அப்படி என்று பாடின என்னத்தா அப்படி குடிச்சு குடி ஆடின இல்ல வரும்போது நல்ல முடியாதுன்னு வந்து எப்படி வரும்போது நல்ல முடியாதுன்னு வந்து என்னத்த குடிச்சிட்டு இந்த ஆட்ட ஆடுன்னு கேக்குறான். ஆமாடா என்னத்தா குடிச்சு ஆட்ட மேல வந்த தண்ணி 4 லிட்டர் தண்ணி. மேல வந்த தண்ணி 4 லிட்டர் தண்ணி. ஆமாங்க என்ன தண்ணி? அந்த ஆயா மூத்திரன்னு நினைச்சாடா. இந்த ஆயா இப்ப மூத்திர விட மாட்டா. ஆயா மூத்திர விடாத மத்தாலக்காரருக்கு உடத்து கூட தண்ணி போறீங்க அப்ப விட்டு குடிச்சாங்க. என்ன தண்ணி அது? அதானே மேல வந்த தண்ணி 4 லிட்டர் தண்ணி. அது என்ன தண்ணி கேக்குறா? அதுதாங்க பண்ண மரத்து கல்லு. ஓ பண்ண மரத்து கல்லு. மேல வந்து பண்ண மரத்து கல்லு. கீழ வந்த தண்ணி 3 லிட்டர் தண்ணி. கீழ வந்த தண்ணி 3 லிட்டர் தண்ணி. குழாய் வச்சு இறக்கணுது. குழாய் வச்சு இறக்கணியா? ஆமாங்க. அது என்ன தண்ணி? அதாங்க பட்ட தண்ணி சாராயம். பட்ட தண்ணி சாராயம். ஏன் ஜாமி இப்படியே வாங்க சொல்லு. அந்த சூத்துல அடிச்ச தலைய முறிச்ச கேள்விப்பட்டிருக்கியா? தெரியலையா? ஏலே 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 எதுக்குடா உயிரோட வச்சிட்டு இருக்கற? இதெல்லாம் இப்படி ஒரு ஆளு யாரு கால இப்படி பண்றீங்க? அப்படினா என்ன அர்த்தம்? சூத்துல அடிச்ச தலைய முறிச்சா தெரியாது? தெரியலையா? அதுதான் நான் வச்சிக்கிற பேரு. என்ன? அதுக்கு பேரு கோட்டருங்க. ஓ கோட்டரு. நல்லா தெரிஞ்சு எல்லாம் கேட்டீங்க. சூத்துல அடிச்ச தலைய முறிச்சான். எங்க வீட்டுல போனா நான் சொல்லுவேன் தம்பி சூத்துல அடிச்ச தலைய முறிச்சா வாங்கினோட எங்க வீட்டுல டவுஸ் வராது. சரி. கோட்டர்னா உடனே பொண்ணு மயிரும் பிடிச்சுக்குவோம். சரி. அதுதான் சூத்துல அடிச்சு தலைய முறிச்சான். அதுதான் கோட்டரு. அது எப்படி? கீழ 2 தட்டு மேல 2 தட்டு. செல்வான போல கீழ 2 தட்டு மேல 2 தட்டு. லைட்டா ஓபன் பண்ணி அரை கட்டிங் போட்டா போதும். அரை கட்டிங் போட்டா போதும். வா மச்சான் வா மாமா வா சகல அரை கட்டிங் போட்டு அப்பேர்பட்ட மரியாதை. அது ஒரு கோட்டர் போட்டா போதும். ஏய் அம்மா ஆறே ஏய் கண்டிப்பா ஆமா ஆமா நீ எதுக்கு வந்திருக்க தம்பி? எதுக்குடா வந்திருக்கிற? தெரியலையா? கூத்து கூத்து கூத்தாட வந்து சொல்லலாம். உன்ன மாதிரி எத்தனை பள்ளிக்கூடத்தை படிச்சவங்க இருக்காங்க. படிச்சுட்டு நல்லா கவர்மெண்ட் வேலைக்கு வாத்தியார் வேலை ஒரு டாக்டரா ஒரு இன்ஜினியரா போறல. ஆமாங்க. அப்படி போவாத. உங்களெல்லாம் ஊர் ஊரா கூத்தாடிக்கிட்டு இப்படி இருக்கிறானே எதுக்குடா அந்த கூத்தாடுறதுக்கு? இந்த காலத்துல படிச்சவனுக்கு வேலை இல்ல. அதாவது எப்படா மாசம் 1ஆம் தேதி அவன்னு பாப்பாங்க. மரமண்டு மாதிரி இருக்காது. எதுக்குடா மண்டை புட்டை கேளுடா. அதாவது மாசம் 1ஆம் தேதி ஆவனா 1ஆம் தேதி ஆனா சம்பளம் கொடுப்பாங்க. அது கொடுப்பானா கொடுக்க மாட்டானா பாத்துக்கிட்டு இருக்கணும். சரி. போட மாட்டானு தெரியாது. அவன் சொல்றான்டா. இப்பெல்லாம் போடு பிங்க வந்துருச்சு. என்ன போடுறியா? ஏய் சும்மா சொல்றா. போன் பே வந்துருச்சு. ஆமா. சரி. அதுல போட்டு விட மாட்டேங்கறானுங்க. சரி. அதனால இங்க வந்துட்டு ஒரு தொல்லை இல்லங்க. அப்படியா? ஆமாங்க. அதாவது ஒரு நைட்ல ஆடுறோம். அதாவது 9 மணிக்கு ஆரம்பிச்சு 6 மணிக்கு முடிச்சிட்டோம். 6 மணிக்கு முடிச்சிட்டு அதாவது 7 மணிக்கு சம்பளத்தை வாங்குறோம். 7 மணிக்கு சம்பளம் வந்துரும். அதாவது இங்க வந்து ஒரு தொல்லை இல்லங்க. அப்படியா?
இந்த கலை என்பது நியாயத்தையும் தர்மத்தையும் பக்தியும் அறிவூட்டும் கதை. அந்த புண்ணிய கதை சேர்ந்த மாடினா நானோ எட்டாத்தை சேர்ந்த பால இந்த நாடகத்து மூலியமா எத்தனையோ மக்கள் எல்லாம் பாக்குறாங்க, உங்களுடைய கலையை ரகசிக்கிறாங்க. என் குருநாதர் சொன்ன பிரகாரம் இந்த நாடகத்தை கத்துக்கொண்டு இருக்கிறேன் அப்படி என்று சொல்கிறான். தம்பி அப்படி இருந்தானா உன் பேர் என்ன? என் பேரா? ஆமா உன் பேர் தான். என் பேரு கேட்டியா? உன் பேர் தான். என் பேரு எங்க வாங்க? என் பேரு சொல்லு. என் பேரு அதுல பாருங்க இல்ல எட்டி பார்த்து தெரிஞ்சா தெரியலையா? அங்கன மரத்துல கொலையா தெரியும். சரி, என்ன? உன் பேர்? என் பேரு என் பேரு கத்து கத்தா. உன் பேர் தான் கேட்டேன். உன் பேர் என்ன? என் பேரு கத்து கத்தாக்கா. கச்சா காச்சா. தம்பி ஓய் அவன் பேரு கச்சா காச்சா. என் தம்பி பேரு கத்து கத்து. உன் பேர் என்ன? என் பேரு உன் பேர் சொல்றா. யார் உன் பேர் சொல்றா? ஓ என் பேரு கேக்குற? என் பேரு சோம்பு. சோம்பு சோம்பா. சோம்பு. உன் பேர்? உன் பேரு? என் பேரு கத்து கத்தா. சோம்பு. என்ன குழம்பு வச்சு பேர் மாதிரி? எப்படா சொன்னா உங்களுக்கு யாராவது சரி. எங்க பாஜில சொல்றேன். பாசிலியா? பாருங்க. சொல்றா என்னடா? கத்து கத்தா. சோம்பு. சோம்பு. கத்து கத்து. சோம்பு. என்னடா உனக்கு பிரச்சனை? அதரா ஏன்? அதரா ஏய் சொல்றா. ரொம்ப நாளா கூத்தாடிக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப நாளா கூத்தாடி இருக்கிற. தம்பி சொன்னதை யாரும் செய்ய மாட்டேங்கிறேன். என்ன செய்யல? ஒரு நாளைக்கு வரையா உம்பருக்கு தம்பி போன போட்டோம். நீ நல்லா பேசுற. நல்ல எண்ணம் வந்துச்சு. ஆமாடா. டேய் செட்டு வாத்தியாரு. ஆமாடா சட்டு வாங்கறா. தம்பி செட்டு வாத்தியார். ஏய், சட்டு வாங்கறா. டேய், டேய். செட்டு வாத்தியாரு. வாத்தியார் பத்தி பெருமையா பாடுனா அன்னைக்கு ஒருத்த மத்தாலக்காரன் பாட்டு தெரியும். ஏய், தம்பி இருந்தாலும் மக்கள் உன்னை விரும்புறாங்க. நல்ல ஒரு பாட்டா பாடு. பாடி. உன்னை சந்தோஷப்படுத்துறான். வாத்தியாரு, பாட்டு பாடு. சட்டி கொடிக்கிட்டு எங்க ஊர்ல ஒரு கிழவிங்க அடங்க மாட்டேங்கிறான். ஏய் ஏங்க இதெல்லாம் வேற நீ கூட்டு வச்சு என் புட்டுக்கு மேலே விவரமா அழகா பேசுறீங்க. இந்த ஜனங்களை இந்த தை மாதம் என்ன சொல்லக்கூடிய இன்று 1ஆம் தேதி தை பிறந்தால் வினை பிறக்கும். காலையில வழி போறேங்க. வழி பிறக்கும். எவன் தேடி போறானோ தெரியல. அப்பேற்பட்ட இந்த நன்னாளில மக்கள் எல்லாம் திரளாக நின்று இந்த நாடகத்தை கண்டுகிட்டுக்காங்க. நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வெடிய வெடிய சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தணும். அப்படிப்பட்ட காமாளி வந்திருக்கிறான். இத படத்தை ஏய் நீ இந்த படத்தை போடா.
இப்ப என்ன பண்ற தெரியுமா? என்ன பண்ணணும்? இந்த பழத்தை உரி. உரிச்சே வலிக்குது. பழத்தை உரியாடா. ஓ இது உரிக்க இங்க வந்து என்ன பண்ணுதுங்க? இந்த பழத்தை உரி. பழத்தை உரிக்கணும். உரிச்சா. டேய் இனிமே தள்ளாடிப்பேன். கை நீட்டா. டேய் அதானடா. பழத்தை நீட்டா. அதுல அப்படி ஏய் ஆமா பசங்களுக்கு 2 பேர் பழத்தை கொடுத்துட்டா ஒரு தேங்காயும் ஒரு கல்புரமும் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா சாமி கும்பிட்டு இந்த ஜனங்களா வெடிய அதாவது இன்னைக்கு எத்தனையோ தெருக்கூத்து கலைஞர்கள் உருவாக்கி கொண்டே இருக்கிறாங்க, ஆடிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்படி ஆடினாலும் கெட்ட வார்த்தைகள் அதிகமா சேர்த்தக்கூடாது. கெட்ட வார்த்தையை பேசி எதுக்கு எடுத்தாலும் அதுவே பேசி மக்களுடைய மனதை புண்படுத்தக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு கெட்ட வார்த்தைகளை சேர்க்காமல் முடிந்த அளவுக்கு அவங்களை காமெடியாக சிரிக்க வைத்து இந்த கதைகள் மூலமா அறிவூட்டினா எவ்வளையோ நமக்கு புண்ணியம் கிடைக்கும். சில காமெடிக்கு வராங்க, எதுக்கு எடுத்தாலும் அதே வார்த்தை பேசி மனசை புண்படி செய்யறாங்க. இந்த ஜனங்க வெடிய சிரிக்கிறது உண்மையானா இந்த பழத்தை என்ன பண்ண தெரியுமா? கைய மடக்காம பழத்தை சாப்பிடணும். கை மடக்க சாப்பிடலாம். இல்ல எங்களை வெண்ணெய வச்சுட்டு அடிக்க ராஸ்கர் படுவா இன்னும் வேலையாட இல்ல உங்க அம்மா லாரி மேல போவா நாட்டுக்கு நாடு மகாநாடு நன்னாட்டுக்கு பொன்னாட விளங்கி வரக்கூடிய நீர்வளம் நிலவளம் பொருந்திய அற்புதமான லட்சுமி கடாசத்தோடு இவ்விடம் அமர்ந்திருக்கிறது. இங்கே எத்தனையோ தெய்வங்கள் குடிக்கொண்டு இருப்பினும் இந்த இவ்விடத்திலே அழகாபுரம் என்று சொல்லக்கூடிய இந்த இடம், அந்த அழகாபுரத்துல நமக்கெல்லாம் கண்கண்ட தெய்வம் கண்டிப்பா குலதெய்வம் மாதேஸ்வரன். அந்த மாதேஸ்வரன் மலையில எங்க இருக்கிறாரோ அதே சிவபெருமான் இடத்திலே அமர்ந்து இங்கு உள்ள அனைவர்களுக்கும் நோயிட்டு வாழ்வு குறையில்லாத செல்வங்களை தந்து கொண்டு அருள் வலித்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கு அதை முன்னிட்டு தை மாதம் 1ஆம் தேதி அப்படி அந்த ஊர் மக்கள் பார்த்தாங்க, இந்த மாதேஸ்வரன் நமக்கு எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் நமக்கு குலதெய்வமாக காட்சி கொடுக்கிறார். அவருக்கு அதாவது பாலாபிஷேகம் இப்படி பல அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து ஓர் இரவு எருக்கூத்து புண்ணிய கதையை நாடகமாக விட்டுருக்காங்க. அப்படி விட்டாலும் அதாவது நாட்டுக்கு நாடு மகாநாடு நன்னாட்டுக்கு பொன்னாடு வழங்கக்கூடிய அதிபுத்தமுடைய சங்ககிரி என்று சொல்லப்பட்ட சின்ன தம்பி ஆசிரியர் தலைமையிலும் இன்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடு கள்ளக்குறிச்சி மாவட்டம்
வெள்ளிமலை வட்டம் அதாவது கண்டிக்கல் கல்லடி அம்மன் நாடக குழு வீரர்களும் இன்னும் சரஸ்வதி நாடக சபா கண்டிக்கல் கல்லடி அம்மன் நாடக சபா இருவர்களும் சேர்ந்து இந்த கலையை ஒவ்வொரு வீரரும் நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தாலும் இன்னைக்கு நடத்தக்கூடிய நாடகத்தின் பேர் என்ன? நடத்தக்கூடிய நாடகத்தின் பெயர் எப்படி? மகாபாரதத்திலே ஒரு பாகம் அப்படிங்கக்கூடிய ஆர்ப்பாட்டு ஆரவல்லி என்று சொல்லக்கூடிய ஆரவல்லி அள்ளி முத்து வந்தியம். சரி பந்தியண்டா. ஆர்ப்பாட்டு ஆரவல்லி அள்ளி முத்து மோடி என்று சொல்ல பந்தியம் என்று சொல்லுங்க. அள்ளி முத்து மோடி இல்ல பந்தியம். அந்த நாடகத்தை அரங்கேற்று வை என்று பொதுமக்கள் சொன்ன காரணத்தில் இந்த ஆரவல்லி நாடகம் இதோ நடைபெற்றுக் கொண்டிருந்தன. அப்படி இருப்பினும் இந்த நாடகத்திலே முதல் யார் வராங்க? முதல் யார் தெரியுமா? அதாவது தர்மத்துக்கு ஒருமைக்கு மிகுந்த அதாவது தர்மராஜா வருகிறார். தர்மர் வருகிறார். இருந்தாலும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் வாதத்துக்குரிய எத்தனையோ யூடியூப் சேனல் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் இந்த பகுதியில எங்கே பார்த்தாலும் நமக்கு நம்மளும் ஒரு பிள்ளை போன்று அந்த இடத்துக்கு சென்று அதாவது செல்வன் ஐயா அவர்கள் அவர்கள் இங்கே படம் பிடித்து நம்முடைய கலையும் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார். என்னைக்கு நம்ம செட்டு கூத்தாட வருது அப்படி நினைச்சு மத்தாதுக்காரருக்கு போடு எனக்கு போன அண்ணா எப்பனா நீங்க கீழே கூத்துக்கு வரீங்க அப்படி போன மதிப்பிருக்க மரியாதைக்குரிய ஆமாங்க வெள்ளாளப்பட்டி சேர்ந்த ஆமாங்க செல்வண்ணன் ஐயா அவர்கள் ஆமாங்க அது மரியாதை காரில் இருக்குது தனியா வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படியா? ஆமாங்க அவர்கள் நம்மளுக்கு படம் பிடித்து உலகத்துக்கு அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறார். நல்ல உள்ளம் படித்த ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய கலை குழுவின் சார்பாக கோடி சபையில் இருக்கே தர்மராக பட்டவர் சபை நாடி வருவது